கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். அன்பான தேவ ஜனமே, உன்னதமான தேவ நமக்கு அருளிய பரிசுத்த வேதாகமத்தை ஆராய்ந்து படித்து கற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இது உலக சுவிசேஷ ஊழிய வேதாகம பள்ளி வழங்கும் வேதாகம ஆராய்ச்சி வகுப்பு. Dear people of God, we welcome you all in the holy name of our Lord Jesus Christ to study, read and learn the Holy Bible that the Most High God has given us. This is a Bible study course offered by The World Evangelism Bible School. இயேசு சொல்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவங்களும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். Jesus says, you search the scriptures, for in them you think you have eternal life, and they are they which testify of me. John chapter 5 verses 39. இன்றைக்கான வேத ஆராய்ச்சிக்கான பாடம் மார்க்கு சுவிசேஷ புத்தகம். மொத்த அதிகாரங்கள் 16, மொத்த வசனங்கள் 678. Today's Bible study lesson, Gospel of Mark, total chapters 16, total verses 678. அன்பானவர்களே, வேர்ல்டு எவாஞ்சலிசம் பைபிள் ஸ்கூல் ப்ரோக்ராமுக்கு உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்நிகழ்ச்சி வேர்ல்டு எவாஞ்சலிசம் பைபிள் ஸ்கூல் மாணவர்களாகிய உங்களுக்கும் விரும்பி பார்க்கிற ஞான நேயர்களுக்கும் இந்நிகழ்ச்சி பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்பி வேதாகமத்தில் உள்ள 66 புத்தகங்களையும் நாம் தியானம் செய்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாம் புதிய ஏற்பாடு, நியூ டெஸ்டமெண்ட், மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் மார்க். அதனுடைய பொருள் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் என்று 1வது வசனத்திலே மார்க்கு தெளிவாக எழுதியிருக்கிறார். மார்க் ஒரு சுவிசேஷகன். இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை 16 அதிகாரங்களிலே மிக தெளிவாக எழுதியிருக்கிறதை நாம் காண முடிகிறது. இதை எழுதினவர் மார்க்கு தான். அவர் ஒரு அப்போஸ்தலன் அல்ல. அவருக்கு மற்றொரு பெயர் யோவான். அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 12வது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். பர்னபாவுக்கு இனத்தான் என்று கொலோசியர் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே தெரிந்து கொள்கிறோம். உறவினர்கள் எல்லாரும் அன்றைய நாட்களிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு நம்முடைய உறவுகள் எப்படி இருக்கிறது? மார்க்கு எழுதப்பட்ட காலம் கிபி 64 68க்குள்ளாக எழுதியிருக்கலாம் என்ற கருத்து வரலாற்று ஆராய்ச்சியாளர்களிடத்திலே காணப்படுகிறது. குறிப்பாக இந்த புஸ்தகம் ரோமருக்காக எழுதப்பட்டது. 4 பகுதிகளாக நாம் இவைகளை பிரிக்கலாம். முதலாவது பகுதியாக இயேசுவுக்கு முன்னோடியாக வந்த யோவான் ஸ்நானனின் ஊழியம் மற்றும் பிதாவானவர் இயேசுவை குறித்து கொடுத்த சாட்சி. முதல் 4 அதிகாரத்திலே இதை நாம் காண்கிறோம். அடுத்த 4 அதிகாரத்தில் இயேசுவின் ஊழியத்தின் துவக்கம்
மற்றும் அவருடைய அற்புதங்கள். மூன்றாவதாக இயேசுவை யூதாஸ் காட்டிக் கொடுத்தான். பேதுரு ஆண்டவரை 3 முறை மறுதலித்தான். மற்றும் அவருடைய சிலுவை பாடு, மரணம், இவைகளை நாம் காண்கின்றோம். நான்காவது பகுதியாக இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு முதல் தரிசனம் மகதலேனா மரியாளுக்கும் மற்ற சீஷர்களுக்கும் தரிசனமானார். சீஷர்களுக்கு கொடுத்த கட்டளையை நாம் கடைசியிலே பார்க்கிறோம். இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு செய்தி என்னவென்றால், இயேசுவின் அளவற்ற வல்லமை இயற்கைக்கு மேலானது. அவ்வளவு அடையாளங்களையும் அற்புதங்களையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்நாட்களிலே நிகழ்த்தினார். இதனுடைய வரலாற்று பின்னணி என்று நாம் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்ய வந்தார். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 45 நாம் வாசிக்கிறோம். வேலை கொள்ளும்படியாக அவர் வரவில்லை, அவரே வேலைகளை செய்தார். இன்றைக்கு வேலை கொள்ளக்கூடியவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள், வேலை ஏவுவார்கள். இயேசு கிறிஸ்து அந்த விதமாக வரவில்லை. தேவனுடைய திருச்சித்தத்தை நிறைவேற்றும்படியாக முதலாவது அந்த வேலையை அவர் துவங்கினார் என்று நாம் அறிகிறோம். இயேசு உனக்காகவே சேவை செய்து மீட்கும் பொருளாக வந்தார் என ரோம ஆட்சியின் உச்சத்தில் ஆடம்பர வாழ்வில் அழிவில் அக்கிரமத்தின் விளிம்பில் இருந்த அந்த உல்லாசபுரி மக்களுக்கு ஐயோ என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அன்றைக்கு இருந்த அந்த ரோம கலாச்சாரத்திலே அந்த ஆட்சியின் கீழாக இருந்தவர்கள் அழிவின் விளிம்பில் இருந்தார்கள். ஆடம்பர வாழ்க்கைக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இன்றைக்கும் கூட கொள்வனையும் கொடுப்பனையும் ஆடம்பரம் மிக பெருமையாக வாழவே மனிதன் விரும்புகிறான். அன்பானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் தம்மை பிரபகண்டா பண்ணும்படியாக அவர் எண்ணுவார் என்றால் அவருக்கு எதிர்த்து யாராவது நிற்க முடியுமா? ஆனால் அவர் அந்த விதமாக செய்கின்றாரா? இதுவரைக்கும் மனுஷர்களே ஒருவருமே அவரை பார்த்ததில்லை. ஆனால் இந்த உலகத்தில் ஒரு சாதாரண ஒரு மூலையில் இருக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய பேர் பிரஸ்தாபமாக வேண்டும், பெருமையாக வாழ வேண்டும், தன்னை பற்றி அநேகர் உயர்வாக பேச வேண்டும், பெரிய பெரிய பேனர்களில் தன்னுடைய போட்டோக்கள் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆடம்பரமாகத்தான் மனிதன் வாழ விரும்புகிறான். ஆனால் தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே ஏழ்மை கோலம் பூண்டார் என்று வேதம் சொல்கிறது. ஆக இந்த உலகத்திலே நாம் பார்க்கும்போது எல்லாம் மாயாக இருக்கிறது. இச்சிறிய புத்தகத்தில் இயேசு செய்த 18 அற்புதங்கள் மார்க்கு எழுதியிருக்கிறார். கிறிஸ்துவின் மனித தோற்றத்தையும் மாபெரும் அவருடைய வல்லமை மற்றும் தெய்வீகத்தையும் நமக்கு எழுதியிருக்கின்றார். இப்புத்தகத்தின் ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய பவுலோடு உடன் ஊழியனாக இருந்து பணி செய்தவர். அதை குறித்து அநேக வசனங்கள் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12:25, 13வது அதிகாரம் 13வது வசனம், 15வது அதிகாரம் 36 41 வசனங்கள், கொலோசியர் 4வது அதிகாரம் 10வது வசனம், பிலமோன் 24 பார்க்கிறோம், 2 தீமோத்தேயு 4:11 பார்க்கிறோம். பவுலோடு ஊழியத்திலே உடன் ஊழியனாக இந்த மார்க்கு சுவிசேஷகன் ஊழியம் செய்திருக்கிறார். இந்த புத்தகத்திலே முதலாவது மனப்பாட வசனம் மார்க்கு 7வது அதிகாரம் 7வது வசனம், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான் என்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். But they worship me in vain, teaching as doctrine the commandments of men. மனுஷருடைய உபதேசங்களை போதிக்கிறார்கள், இவைகள் வீணான ஆராதனை என்று ஏசாயா தீர்க்கதரிசி
சொல்லியிருக்கிற அந்த காரியத்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கோடிட்டு காட்டுகிறார். இன்றைக்கு மனுஷனுடைய கற்பனைகள் உபதேசங்களாக பல வகையிலே வளம் வந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் எச்சரிக்கையாக இருந்து அந்த விதமான வீணான ஆராதனைக்கு நாம் செவிகொடாமல் வேதம் கூறுகிறதான மெய்யான ஆராதனைக்கு நாம் திரும்ப வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் பிதாவாகிய தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். மார்க்கு புஸ்தகம் ஒரு கண்ணோட்டம். 16 அதிகாரங்கள் இருக்கிறது. நாம் 4 அதிகாரங்களாக பிரித்து தியானம் செய்யலாம். முதலாவது 4 அதிகாரத்திலே இயேசு ஞானஸ்நானம் பெற்று அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். இயேசுவை பின்தொடர்வர்களுக்கு முன் உதாரணமாக இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார். உம்மாலே நான் ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்திலே வரலாமா என்று யோவான் ஸ்நானகன் கேட்டார். இயேசு கிறிஸ்து எல்லா நீதியும் நிறைவேற்றும்படியாக 30வது வயதிலே ஞானஸ்நானம் எடுத்தார் என்பதை நாம் எல்லோரும் நன்கு அறிவோம். அவர் எப்படி ஞானஸ்நானம் எடுத்து அதன் பின்பதாக ஊழியத்தை துவங்கினாரோ அதை போல ஒவ்வொரு கிறிஸ்துக்குள்ளாக வரக்கூடிய ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் முதலாவது சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு ஒரு விசுவாசியாக தொடர வேண்டும், அல்லது ஊழியனாக தொடர வேண்டும், அல்லது ஒரு மூப்பனாக உதவிக்காரனாக தொடர வேண்டும். இந்த ஞானஸ்நானம் எடுக்காமல் ராஜ்யத்துக்குள்ளாக வர முடியாது, ஊழியமும் செய்ய முடியாது. ஆக இது ஒரு முன் உதாரணமாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தினார். பூமியிலே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை காண்பிக்கத்தக்கதாக அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். திமிர்வாதமாக இருக்கிறவன் எப்படி எழ முடியும்? கர்த்தருடைய வார்த்தை அங்கே கிரியை செய்கிறது. அவன் எழுந்து நடந்தான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆக பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை ஜனங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக இந்த அற்புதம் செய்தாராம். மார்க் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களை தேர்வு செய்தார். 12 பேர் தேர்வு செய்தார். 3வது அதிகாரம் 16லிருந்து 19 வசனங்கள். ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாக செயல்படக்கூடாது என்று சொல்றார். அதே போல ஒரு வீடும் தனக்குத்தானே விரோதமாக பிரியக்கூடாது. அப்ப ராஜ்யத்தை துவக்கிறாரு, அதில் பிரிவினைகள் உண்டாகக்கூடாது. இன்றைக்கு சபைகளிலே நிறைய பிரிவினைகளை நாம் காண முடிகிறது. மார்க் 3வது அதிகாரம் 24வது வசனம். விதை விதைக்கிற ஊமையை பற்றி சொன்னார். 4 விதமான நிலம், 1 வழியருகே, 2 கற்பாறை, 3 முள்ளுள்ள இடம், 4வது நல்ல நிலம் என்று நாம் வாசிக்கிறோம். 5 முதல் 8 அதிகாரங்கள் வரை இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது அங்கே பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகமாக்கப்படுகிறாள். அவள் 12 வருடமாக கஷ்டப்பட்டவள். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் நான் சுகமாவேன் என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு தொட்டால் அந்த விதமாக சுகமானாள். மார்க் 5வது அதிகாரம் 28வது வசனம். யோவான் ஸ்நானகன் சிறைச்சேதம் செய்யப்பட்டான். அவனுடைய தலையை ஒரு சிறு பெண்ணுக்கு கொடுத்தார்கள். அந்த தலையை தன் தாயின் இடத்துல போய் கொடுத்தாள். மார்க் 6வது அதிகாரம் 18வது வசனம். பாரம்பரியங்களை இயேசு சுட்டி காட்டினார். பாரம்பரியங்கள் ஒரு மனுஷனை ரட்சிக்காது. 2 அற்புதங்கள் செய்திருந்தார் அல்லவா? அதை 2 வசனத்தில் இங்கே மார்க்கு எழுதியிருக்கிறார். 1, 5 அப்பம் 5000 பேர் சாப்பிட்டாங்க. மீதியான கூடை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அதே போல் 7 அப்பம் 4000 பேர் சாப்பிட்டாங்க. மீதமான கூடை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். இந்த 2 அற்புதங்களையும் 2 வசனத்திலே இங்கே மார்க்கு குறிப்பிட்டிருக்கிறார்.
9 முதல் 18 அதிகாரங்கள் வரை மூன்றாவதாக நாம் வரும்போது இயேசு மறுரூபமானார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் ஆக 3 கூடாரங்களை போடுவோம் என்றார். அதை குறித்து நாம் படிக்கிறோம். திருமண காரியங்கள், தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்கக்கூடாது என்ற ஒரு உபதேசம். தேவன் தான் ஆதாமுக்கு ஏற்ற ஒரு துணையை, ஏவாளை சிருஷ்டித்தார். அதே போல ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் ஒரு ஏற்ற துணையை தேவன் உண்டு பண்ணுகிறார். அவர்தான் இணைக்கிறார். எனவே தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் பிரிப்பதற்கு முயற்சி எடுக்கிறார்கள், தவறு. ஐஸ்வர்யவான் இயேசுவிடம் வந்து நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். உன்னிடத்தில் உள்ளவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொன்னார். அவனோ என்ன துக்கத்தோட அங்கிருந்து கடந்து போய்விட்டான் என்று பார்க்கிறோம். பேதுரு கேட்கிறாரு, எல்லாவற்றையும் விட்டு விட்டு உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். 100 ஆசீர்வாதங்களை பெற்று நித்திய ஜீவனையும் அடைவான். இயேசுவின் நாமத்தின் நிமித்தமாக எதையெல்லாம் நாம் விடுகிறோமோ, 100 ஆசீர்வாதங்களை இந்த பூமியில பெற்று மறுமையிலே நித்திய வாழ்வையும் பெறுவோம் என்ற ஒரு வசனத்தை அழுத்த திருத்தமாக நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே நாம் ஆண்டவர் நிமித்தமாக எதையும் இழப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அனைவருக்கும் கொஞ்சம் கவலை இருக்கத்தான் செய்யும். ஐயோ, இதெல்லாம் விட்டுட்டோமே, நம்ம யார் கவனிப்பாங்க என்று அவங்க நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் மாறாதாக இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு கூட இருங்கள். இயேசு அத்தி மரத்தை சபித்தார். அந்த அத்தி மரம் அப்படியே பட்டு போனது. அப்ப இந்த வானம் பூமியும் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டிருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஒரு இமைப்பொழுதில் இவைகள் எல்லாமே இல்லாமல் போகும் என்றெல்லாம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது. பிரதான கற்பனைகள் 2 சொல்றார். மார்க் 12வது அதிகாரம் 30-31 வசனம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. You shall love the Lord your God with all your heart, and with all your soul, and with all your mind, and with all your strength. This is the first commandment. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றுமில்லை என்றார். The second is like this: you shall love your neighbor as yourself. There is no other commandment greater than this. இதை காட்டில் வேறொரு கற்பனை ஒன்றுமே இல்லை என்று சொன்னார். ஆக புதிய ஏற்பாட்டில் 2 கற்பனைகளிலே நிறைவேற்றப்பட்டுள்ளது. முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு இருதயத்தோடு பிதாவாகிய தேவனிடத்திலே நாம் அன்பு கூற வேண்டும். 2வது கற்பனை, நாம் நம்மிடத்தில் எப்படி அன்பு கூறுகிறோமோ அதை போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்ற ஒரு கற்பனையை இயேசுவினாலே நாம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். இந்த கற்பனைகளை மார்க்கு மிக நேர்த்தியாக தெரிவித்திருக்கிறார். 4வதாக நாம் பார்க்கும்போது 13 முதல் 16 வரை நாம் பார்க்கிறோம். தேவாலயம் இடிபட்டு போகும் என்று உரைத்தார். மற்றும் அவருடைய 2ஆம் வருகை கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்தார். உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று 3 முறையும் ஜெபம் பண்ணினார். மார்க் 14வது அதிகாரம் 41வது வசனம். இயேசு பரியாசம் செய்யப்பட்டு பின்பு சிலுவையில் கல்வர்கள் மத்தியில் அறையப்பட்டார். அவரை பரியாசம் பண்ணினார்கள். உம்மை அறைந்தவன் யார் என்று கேட்டார்கள். இப்படியெல்லாம் பரியாசம் செய்தார்கள். கடைசியில கர்த்தருடைய வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று பிதாவாகிய தேவனை நோக்கி கதறினார். மார்க் 15வது அதிகாரம் 34வது வசனம்.
அவர் உயிர்த்தெழுந்த பின்பு ஆண்டவர் தரிசனம் முதலில் மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். இயேசுவின் கட்டளை, நீங்கள் உலகமெங்கும் சென்று சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசையுங்கள் என்றார். இது இயேசு கிறிஸ்துவினுடைய கிரேட் கமிஷனாக இருக்கிறது. உலகமெங்கும் போங்க, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் செய்யுங்கள். இதை அப்போஸ்தலர்கள் தாமதமின்றி செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பின்னும் ஒரு மனப்பாட வசனம், பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசையுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். மார்க்கு 16வது அதிகாரம் 15-16 வசனங்கள். Jesus said unto them, Go ye into all the world and preach the gospel to every creature. He that believes and is baptized shall be saved, but he that believes not shall be damned. இதை உலகமெங்கும் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் தான் ரட்சிக்கப்படுவான், ஆனால் விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இது கடைசியாக இயேசு கிறிஸ்து அவர்கள் கொடுத்த மாபெரும் கட்டளையாக இருக்கிறது. நாம் மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை நாம் தியானம் செய்தோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் என்று ஆரம்பிக்கிறார். இந்த சுவிசேஷ புத்தகத்தினுடைய துவக்கத்திலே நாம் பார்த்தோம். இது ரோமருக்காகவே எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். மார்க் ஒரு சுவிசேஷகர், அப்போஸ்தலனாகிய பவுலோடு ஊழியத்திலே இருந்தவர். இந்த மார்க் ஒரு அப்போஸ்தலன் அல்ல. நாம் எப்படி தெரிந்து கொள்கிறோம்? மார்க்கே அப்போஸ்தலர்களை பற்றி எழுதியிருக்கிறார். அந்த 12 பேரை மிக நேர்த்தியாக தெளிவாக எழுதியிருக்கிறார். அவருடைய புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். இவர் ஒரு சுவிசேஷகனாக இருந்து கர்த்தருடைய பணியை செய்திருக்கின்றார். நிறைய அற்புதங்கள், ஆனால் 18 அற்புதங்கள் அவர் மார்க்கு கோடிட்டு காட்டுகிறார். இயேசு செய்த இன்னும் வேறு அநேக அற்புதங்களும் உண்டு. அவையெல்லாம் எழுதும் என்றால் உலகம் கொள்ளாது, புத்தகங்கள் கொள்ளாது. ஆனால் சில குறிப்பிட்ட அற்புதங்களை மாத்திரம் எல்லா சுவிசேஷர்களுமே, மத்தேயுவாக இருக்கட்டும், லூக்காவாக இருக்கட்டும், யோவானாக இருக்கட்டும், சில அற்புதங்களை மாத்திரமே குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார்கள். எதற்காக? நாம் விசுவாசிக்கும்படியாக, விசுவாசித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிறதான அந்த இலவசமான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்காகத்தான் வேதாமத்திலே அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. தேவகுமாரன் என்பதை நிரூபிக்கத்தக்கதாக எழுதப்பட்டதாக இருக்கிறது. எனவே நீங்கள் நானும் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வோம். 2 மனப்பாட வசனங்களை நாம் தியானம் செய்தோம். ஒன்று மார்க் 7:7 நாம் பார்த்தோம். 2வது இயேசு கிறிஸ்துவுடைய அந்த கட்டளை, மார்க் 16வது அதிகாரம் 15-16 வசனங்கள். உலகமெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசையுங்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பதாக முதல் மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். அப்போஸ்தலர்கள் கூட முதலாக தரிசனமாகவில்லை. ஏன்? அவருடைய விசுவாசம் பெரியது. அதிகாலையில் இருட்டோட கூட கல்லறை இடத்துக்கு வந்தால் வாரத்தின் முதல் நாளிலே என்று நாம் அறிகிறோம். சரி, மார்க் எழுதின புத்தகத்திலிருந்து 5 கேள்விகள். 5 கேள்விகளை நான் முதலாவது கேட்கிறேன். உங்களுக்கு பதில் தெரிந்தால் நீங்கள் மனதிலே சொல்லி அதை சரியா என்று கண்டுபிடிங்கள். மார்க் ஒரு அப்போஸ்தலனா? 2வது கேள்வி, எத்தனை அப்போஸ்தலர்களை தேர்வு செய்தார்? 3வது கேள்வி, பெரும்பாடுள்ள ஸ்திரீ எத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டவள்? 4வது கேள்வி,
யோவான் ஸ்நானகன் என்ன செய்யப்பட்டான்? 5வது கேள்வி, உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் எதை பிரசங்கிக்க சொன்னார்? இப்பொழுது விடையை நான் சொல்லுகிறேன். முதலாவது கேள்வி, மார்க்கு ஒரு அப்போஸ்தலனா? இல்லை. 2வது கேள்வி, எத்தனை அப்போஸ்தலர்களை தேர்வு செய்தார்? 12 அப்போஸ்தலர்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16 19 வசனங்கள். 3வது கேள்வி, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டவள்? 12 வருஷமாக. மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 25வது வசனம். 4வது கேள்வி, யோவான் ஸ்நானகன் என்ன செய்யப்பட்டான்? சிரச்சேதம் செய்யப்பட்டான். மார்க்கு 6வது அதிகாரம் 28வது வசனம். 5வது கேள்வி, உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் எதை பிரசங்கிக்க சொன்னார்? சுவிசேஷத்தை. மார்க்கு 16வது அதிகாரம் 15வது வசனம். உங்களுடைய கவனத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வேர்ல்டு எவாஞ்சலிசம் பைபிள் ஸ்கூல் புரோகிராம் மூலமாக பரிசுத்த வேதாகமத்தை முறையாக நாம் கற்று வருகிறோம். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்குமாக நாம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கற்று வருகிறோம். ஒவ்வொரு புத்தகமாக நாம் கற்று வருகிறோம். அந்த புத்தகத்தினுடைய ஆக்கியோன் யார், அது எழுதப்பட்ட காலம், அவர் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர் என்ற பல காரியங்களை நாம் ஆராய்ந்து கற்றுக்கொண்டு வருகின்றோம். அதில் குறிப்பாக மேலான சத்தியங்கள், நாம் மனப்பாடம் செய்ய வேண்டிய வசனங்கள், அந்த வசனத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட காரியங்கள், நம்மை ஆவிக்குரிய வகையிலே எந்த வகையிலே அந்த வசனங்கள் நம்மை உற்சாகப்படுத்துகிறது என்ற காரியங்கள் எல்லாம் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக வேர்ல்டு எவாஞ்சலிசம் பைபிள் ஸ்கூல் மாணவர்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும், வருங்கால சந்ததிக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். உங்களுடைய மேலான கருத்துக்கள், ஆலோசனைகளை எங்களுக்கு தெரிவிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலிருந்து இன்றைய நாளிலே நாங்கள் தியானம் செய்தோம். மார்க்கு எழுதின அந்த சுவிசேஷ புத்தகத்திலிருந்து அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இயேசு செய்த 18 அற்புதங்களை குறித்து மார்க்கு எடுத்துரைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய பிரதான கட்டளையை குறித்து தியானம் செய்தோம். நாங்களும் இந்த சுத்த சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருந்து கொண்டு உம்முடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்ல எங்கள் ஒவ்வொருவரையும் பிதாவாகிய தேவன் தொடர்ந்து எடுத்து பயன்படுத்தி வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமீன். இயேசு சொல்கிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. Jesus said, behold, I come quickly, and my reward is with me, to give every man according to his work. Amen. எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லகுண்டு 624202, சவுத் இந்தியா. அவர் மொபைல் நம்பர் 9443558041. அனதர் நம்பர் 6379350509. Email address urgentandglory@gmail.com. View our
The Word of Christ program on YouTube channel. This is a Bible study course offered by the World Evangelism Bible School. May God bless you all.